ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். இன்றைக்கு கார்த்திகை 27 மாவீரர் நாள். எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் வல்வெட்டுத்துறை தூவியடின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு இந்த கொட்டும் மலையிலையும் இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. அந்த சுடரேற்ற அந்த இடங்கள் எல்லாமே அப்படி வெள்ளமாக தான் காணப்படுது. இருந்தாலுமே இவ்வளவு மக்கள் இங்கே கூடி எங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற முகமாக இன்றைக்கு இந்த ஈகை சுடரேற்ற அந்த நேரத்தில் மழை கூட கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன்ற மாதிரி கொஞ்ச நேரம் வழிவிட்டது. அந்த மழை கூட ஈகை சுடரேற்ற அந்த கொஞ்ச நேரத்துக்கு மழை விட்டிருந்தது. தொடர்ந்து நீங்கள் காணொலியை பாருங்கள். பெண்களுடைய மண்ணுக்காக போராடி தொடங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரபுகளுக்கும் அங்கு செலுத்தப்படுகிற இந்த நாளிலே அன்பார்ந்த உலகங்களை பதிவு செய்து முன்கூட்டியுள்ள அந்த சாமியின் உறவுகளுக்காக உங்களுடைய உறவுகளுக்கு அங்கு கிடைக்குமாறு கைது அன்பான உறவுகளை எங்களுடைய சோதர்களை இழந்தவர்களும் இங்கே நாதியற்ற நாங்கள் நிற்கின்றோம். எங்கள் உறவுகளை தாமோதரம் பிள்ளை அவர்கள் தாயக விடுதலையை நெஞ்சிலேந்தி 2018 முதல் வல்வெட்டித்துறையில் பல இடங்களுக்கு மத்தியில் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு நின்று அதற்கு நீதி விபத்தில் அகால மரணமாகிவிட்டார். இன்றுதான் அவர் அகால மரணமாகி இருக்கிறார். அவரும் இனத்தின் விடுதலைக்காக அடக்குமுறைகள் ஒடுக்கப்பட்ட காலத்திலும் இந்த தீர்விலே மாவீர நினைவில் எத்தனையோ தடைகளை தாண்டி செய்தவரை அவரை நாங்கள் நினைப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது ஆங்காங்கே வெளிகளிலே குடைகளோடு இருக்கின்ற எம்மவர்களை நீங்கள் உள்ளே வாருங்கள். எங்களுடைய உறவுகளை விதிதானே செய்யும், எங்கள் சதிதானே செய்யும், எங்கள் காவிய நாயர்களை நினைக்க நாங்கள் நேரம் தகுந்திருக்கிறது. எனவே பாதைகளை மூடி நிற்காமல் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, வீரன் கொண்ட வீறு கொண்ட தமிழர் என்பதை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும். எனவே ஆங்காங்கு குடைகளோடு வீதிகளிலே நிற்காது, வீதிகளை விட்டு உள்ளே வாருங்கள். நாங்கள் வீதிகளில் என்ற காலம் போய்விட்டது. எம் உறவுகளை நாங்கள் மனதார நினைத்து வழிபடக்கூடிய அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் தெரிந்திருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் ஆங்காங்கு நிற்பவர்களே நாங்கள் சொல்லுகின்ற அந்த செந்தமிழரால் உங்களுக்கு உழைக்கின்ற அந்த விடயத்தை கேட்டு அனைவரும் உள்ளே வாருங்கள். அந்த தீபமேற்றுகின்ற இடத்துக்கு முன்னே அனைவரும் அந்த பாதைகளை மறைத்து நிற்காமல் ஏனையவர்கள் வருவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு அந்த பாதையோரம் நிற்பவர்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து வெள்ளக்காடாக காட்சி கொடுக்கிறது என்ற மனதிலே எண்ணாமல் நாங்கள் கடைசியாக முள்ளிவாய்க்காலில் முடிவுற்ற கதை அல்ல எங்கள் கதை. எனவே நாங்கள் எங்களுடைய உறவுகளை நினைவு கூறக்கூடிய வகையிலே எம் இனத்தின் உறவுகளை தயவு செய்து நீங்கள் எல்லோரும் அங்கே அந்த தீர்வில் சதுக்கத்துக்குள்ளே வாருங்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் வேண்டி நிற்கின்றோம். சரியாக 6:05 அளவிலே ஆலயங்களிலே மணி ஒலிக்கும். இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய இலங்கை மணி திருநாடு வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை இந்து ஆலயங்கள், கத்தோலிக்க ஆலயங்கள் போன்றவற்றில் எல்லாம் இன்று மணி ஒலிக்க இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் உறவுகளை நினைக்கின்ற ஒரு கணப்பொழுது எங்கள் பெருமூச்சு விட்டு நாங்கள் பயந்து நடக்கியவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு ஆண்டிலும் ஆணித்தரமாக இந்த மாவீரர் தினத்தை நாங்கள் எத்தனை தடைகளை தகர்த்தறிந்து செய்திருக்கிறோம். எனவே வீரகாவியமான வீர மறவர்களை நாங்கள் இந்த மண்ணினை நினைவு கூறுகின்ற பொழுது எனவே அனைவரும் ஆங்காங்கே அந்த வீதிகளில் இருப்பவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், தயவு செய்து அனைவரும் உள்ளே வாருங்கள். கடும் மழையாக இருந்த மழை இப்போது விட்டுக் கொடுத்திருக்கிறது.
தூரம் போகாத தமிழனே, விழித்தெழு விழித்தெழு, உனக்கான நேரம் நெருங்கி இருக்கிறது. பனைமரக் காடுகளும் அந்த மாறுபுகள் நடுவிலும் கடலனையும் அந்த வீரகாவியர்களில் புகழ் பாடும் நேரம். காற்றலையில் அந்த கீதம் ஒலிக்கப் போகிறது. நாங்கள் உடைமைகளை இழந்தோம், உறவுகளை இழந்தோம், உணர்வுகளை இழக்க மாட்டோம். உலக நாடே தமிழினம் என்றால் தலை நிமிர்ந்து பார்க்கும். உங்கள் வீர வரலாறு, உங்கள் வீர வரலாறு உலகம் சொல்லும். எனவே தமிழராக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். தமிழர் நாம் ஒன்றாக நீந்திருக்கிறோம். எங்கள் உறவுகளை நிறுத்தி பார்க்கின்ற ஒரு கணப்புணர்வு. மெல்லிடை காட்டி தூது சொல்லாயோ அந்த காவிய நாயகர் உறங்கும் அந்த சந்தன பேழல். எனவே எங்கள் உறவுகளை இணைக்கின்ற கணப்பொழுது அந்த அளவு எங்கள் உள்ளங்களில் உள்ள கிடக்கைகளில் இருப்பவர்கள் நாம் மறந்து போகலாமா? நம்மிடமே இன்னும் என்ன தாமதம்? நாம் அம்மினத்தின் விடிவெளியாய் அந்த ஆகாயத்தை தூத்தவர்கள் எங்கள் வீரகாவியர்கள் அவர்களை இடைப்படுத்துகின்ற ஒரு கணப்பொழுது. அனைவரும் அங்கே தீபங்கள் ஏற்றுவதற்கான இடம் இன்னும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது நிரப்பப்படவில்லை. எனவே நீங்கள் தயவு செய்து அந்த இடத்திலே செல்லுமாறு உங்களை நாங்கள் பணிவன்போடு வேண்டியிருக்கின்றோம். தீப உணர்வோடு சரியாக 6 மணி 5 நிமிடம் அளவிலே எங்கள் உறவுகளை நினைவு கூறப் போகிறோம். இந்த முதன்மை ஈகை சுடரினை தெய்வேந்திரம் செல்வேந்திர ராஜா, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஈகை சுடரை ஏற்றி அகவணக்கம் செலுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஹெல்மெட் மற்றும் உங்களுடைய சாதனைகளை கலட்டி உங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் ஒருமுறை அவர்களை அஞ்சலிக்கின்ற பொழுது நாங்கள் அகவணக்கம் செலுத்துகிற போது அவர்களுக்கு மரியாதை செய்து கொள்ள வேண்டும். எனவே தயவு செய்து யாரும் சாதனைகளோடு இந்த இடம் ஒரு புனிதமான இடம் எங்கள் வீர காவியர்களை எண்ணி. எனவே அன்னை நினைக்கின்ற கடப்பொழுதில் செந்தடல் தனிலே எங்கள் கனவு கண்ட வேங்கைகள் உறங்குகிறார்கள். அவர்களை நினைக்கின்ற கடப்பொழுது எங்கள் எதிரிகளாய் வாழ்ந்த காலம் போய் நாங்கள் நிம்மதியாய் இன்று எங்கள் உறவுகளை நினைக்கின்ற ஒரு கடப்பொழுது பயந்து நடுங்கிய காலங்கள் போய் நாங்கள் ஒரு சுதந்திரமாய் இன்று எங்கள் உறவுகளை இனிவரும் காலம் எங்கள் கரங்களிலே நாங்கள் எங்கள் உறவுகளை நினைக்கின்ற ஒரு கணப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் எண்ணி இப்போது இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. எனவே நீங்கள் ஆலயங்களிலே மணி ஒலிக்கப் போகிறது. இந்த 6-5 நிமிடம் அளவிலே இன்றைக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் மணி ஒலிக்க இந்த அகவணக்கம் இப்போது வல்வெட்டித்துறை வீரம் விளைந்த மண்ணிலே இடம்பெற இருக்கிறது. சாவினை தழுவிய அந்த மாவீரர்களை மேம்படுத்துகின்ற பொழுது சரியாக இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் விழித்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளை, வீர காவிய மாவீரர்களை. நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது. 6 மணி 4 நிமிடம், இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. அந்த வீர காவியர்களை நாங்கள் நினைக்கிற பொழுது கீதம் இசைக்கப்படும். எனவே அனைவரும் நாங்கள் மௌனமாக இருந்து எங்கள் உறவுகளை எண்ணிக்கொள்ளுகின்ற இந்த கணக்கோடு சரியாக ஒரு கீதம் ஏற்றப்படுகிறது.
Thank you.